அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுபானத்தை பற்றி. நாம் இதை 2 பதிவுகளாக பார்க்க போகிறோம். ஒன்று மதுபானம் தயாரிப்பு முறை, மற்றொன்று மதுபானம் குடிப்பதனால் நம் உடல் நலத்துக்கு என்னென்ன கெடுதல் வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு போஸ்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, சர்க்கரை தயாரிப்பு முறை. அந்த தயாரிப்பு முறையில் வந்த பை ப்ராடக்டான மொலாசஸை தான் ஸ்டோரேஜ் டேங்கில் இங்கே வைத்திருக்கிறாங்க. இந்த ஸ்டோரேஜ் டேங்க்கில் இருக்க மொலாசஸை பம்ப் பண்ணி மொலாசஸ் ஸ்டெர்லைசர் அப்படின்ற டேங்க்குள்ளே அனுப்புகிறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, 90 முதல் 95 டிகிரி டெம்பரேச்சர் உள்ள ஸ்டீமை அதிலோட கலக்கிறாங்க. கலந்த பின்பு அதில் ஒரு ஃபேன் மாதிரி ஒரு அமைப்பு சுற்றிக்கிட்டே இருக்கும். அஜிடேட்டர்னு சொல்லுவாங்க அது பேர். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் சுற்றி கொண்டே இருக்கும். மேலே தெளிந்த மொலாசஸ் நமக்கு கிடைக்கும். அந்த தெளிந்த மொலாசஸை ஈஸ்ட் கல்டிவேஷன் டேங்க் அப்படின்ற ஒரு டேங்க்குக்கு அனுப்புகிறாங்க. அந்த ஈஸ்ட் கல்டிவேஷன் டேங்க்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில புரதங்கள் மற்றும் விட்டமின்களை கலக்கிறாங்க. அப்படி என்ன கலக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம், பாஸ்பேட், மெக்னீஷியம், கால்சியம் போன்றவற்றை கலக்கிறார்கள். ஈஸ்ட்டுக்கு தமிழில் என்ன பேர்னா நுரைமம். இது ஒரு செல் தான் இருக்குங்க. இது ஒரு நுண்ணுயிர். இந்த வளர்ந்து வரும் ஈஸ்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா, ஈஸ்ட் ஸ்டோரேஜ் டேங்க்கில் வச்சுருக்கிறாங்க. இந்த ஈஸ்டானது 4 மைக்ரான் முதல் 10 மைக்ரான் வரை டயாமீட்டர் கொண்டதாக இருக்கும். இதோட பிஹெச் வேல்யூ பார்த்திங்கன்னா 4.8லேருந்து 5 வரைக்கும் இருக்கும். மோஸ்ட்டாக அந்த ஈஸ்ட் ஸ்டோரேஜ் டேங்க்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 32 டிகிரி செல்சியஸுக்கு மேலே ஆகாத மாதிரி பார்த்துக்கொள்கிறாங்க. இந்த ஈஸ்ட் ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து அடுத்தபடியாக ஃபெர்மெண்டேஷன் டேங்க்குக்கு அனுப்புகிறாங்க. இந்த ஃபெர்மெண்டேஷன் டேங்க்கில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஈஸ்ட் இன்வெர்டைஸ் அண்ட் ஜயமேஸ் அப்படின்ற 2 என்சைம் சுரக்குது. அந்த 2 என்சைம் மொலாசஸோட ரியாக்ட் ஆகி கெமிக்கல் ப்ராசஸ் ஆகுது. கெமிக்கல் ப்ராசஸ் ஆகி அவுட்டில் என்ன கிடைக்குது அப்படின்னா 8 to 10% எத்தனால் கிடைக்குது நமக்கு. இந்த ப்ராசஸ் பேர் ஆன்ஏரோபிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, காற்று கொஞ்சம் கூட உள்ளே போகாத மாதிரி சீல் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராசஸ் நடைபெறும்பொழுது ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக ரிலீஸ் ஆகும். அந்த டெம்பரேச்சர் ரிலீஸ் ஆகிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கூலிங் பேட் மூலமாக சரி பண்ணிடுறாங்க. இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட 30லேருந்து 70 மணி நேரம் நடக்கணும். இந்த 30 முதல் 70 மணி நேரமும் 20 முதல் 30 டிகிரி டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் பண்ணுறாங்க. கண்டினியூஸ் டைல்யூட்டர். இந்த கண்டினியூஸ் டைல்யூட்டர் மொலாசஸ் டேங்க்லேருந்து டைரெக்டாக வரும். அந்த டைரெக்டாக வர மொலாசஸை 85% முதல் 90% வரை தண்ணீர் கலக்கிறாங்க. இதில் கலந்து இதை மீண்டும் ஃபெர்மெண்டேஷன் டேங்க்குக்கு அனுப்புகிறாங்க. அடுத்தபடியாக ஸ்க்ரப்பர். இந்த ஸ்க்ரப்பரில் என்ன நடக்குது அப்படின்னா, ஃபெர்மெண்டேஷன் டேங்க்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும். அந்த கார்பன் டை ஆக்சைடில் சில எத்தனால் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த எத்தனால் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்க்ரப்பரில் தண்ணீரை செலுத்தி இந்த எத்தனாலையும் தண்ணீரையும் தனியாக எடுத்து மீண்டும் கண்டினியூஸ் டைல்யூட்டருக்கு அனுப்பிடுறாங்க. இந்த வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடை சிலிண்டரில் அடைச்சி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்தபடியாக இதை பிர்ஸ்டில் அப்படின்ற காலத்துக்குள்ளே அனுப்புகிறாங்க. அதில் அவுட் என்ன கிடைக்குது அப்படின்னா 50 to 60% ஆல்கஹால் மற்றும் ஆல்டிகேட் கிடைக்குது. இதிலேருந்து வெளியேறும் கழிவு, அதாவது ஸ்லாப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்லாப்பை மாடுகளுக்கு உணவாக பயன்படுத்துகிறாங்க. இந்த பீர் ஸ்டில்க்கு அடுத்தபடியாக ஆல்டிகேட் ஸ்டில் அப்படின்ற ஒரு காலத்துக்குள்ளே அனுப்புகிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்டிகேட்டை தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. அடுத்தபடியாக டீகேண்டர் அப்படின்ற ஒரு சின்ன கண்டெய்னருக்குள்ளே அனுப்புகிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபியூசல் ஆயில் அப்படின்றத தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. இந்த டீகேண்டர்லேருந்து போன அவுட்டை ரெக்டிஃபையிங் காலம் அப்படின்ற இன்னொரு காலத்துக்குள்ளே அனுப்புகிறாங்க. அந்த காலத்தில் இருந்து நமக்கு கிடைக்கிற அவுட்டு 95% எத்தனாலாக இருக்கும். மேலும் இதில் வர சைட் ஸ்ட்ரீமை மீண்டும் டீகேண்டருக்கு அனுப்பிடுறாங்க. இந்த ரெக்டிஃபையிங் காலமில் ப்ராசஸ் ஆகி வர 95% எத்தனாலை ஸ்டோரேஜ் டேங்க்கில் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து டைரெக்டாக லிக்விட் ஷாப்புக்கு அனுப்பிடுறாங்க. இந்த 95% எத்தனால தான் நம்ம மதுபான கடைகளில் வாங்கி குடிக்கிறோம். மேலும் இதை டெரினரி அசிட்ரோபிக் டிஸ்டிலேஷன் செய்து 100% எத்தனாலாக மாற்றிடுறாங்க. அந்த 100% எத்தனால் தான் வாகனத்திற்கு எரிபொருளாக பயன்படுத்துகிறோம்.
நம்ம குடிக்கிற இந்த மதுபானம் கிட்டத்தட்ட ஒரு எரிபொருள் தான். இந்த 95% எத்தனாலை குடிப்பதினால் நமது ஈரல் என்னென்ன பாடுபடும் என்பதை நாம் இன்னொரு பதிவில் பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் இனம். மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.